நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூற்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1275வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்கல்கோட் சமர்த்தரின் 10வது நாள் கொண்டான கதையை பார்க்க போகிறோம். இதோட நிறைவு பகுதி என்னோட முடிச்சிடுறேன் நான். அதை ஏன்னா ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் நான். எப்பேற்பட்ட மகான் வாழ்ந்திருக்கார் இந்தியாவில். எப்பேற்பட்ட செயல்கள்லாம் அறிஞ்செயலாம் புரிஞ்சிருக்கார். ஆனால் ஜனங்க கேட்கறதுக்கு கூட ரெடியாக இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம் அதில். சத்தியமாக நான் சொல்கிறேன், என் வந்து பேசும்போதே என்னை சுற்றி ஒரு ஒரு ஆரோ வைப்ரேஷன், ஐ கேன் ஃபீல் இட்டு. அவர் வந்துடுறார். இருப்பா அக்கல்கோட் மகாராஜ் சமர்த்தர் சொன்னோடனே அந்த தத்த அவதாரத்தினுடைய அந்த யுகபுருஷர் அவரை வந்து ப்ளஸ் பண்ண வந்துடுறார். எனக்கு 10 நாளில் முடிச்சிடுறமே எனக்கு இதுவாக இருக்கு. பட் எப்படி ப்ரேயர் தான் நான் பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. கடை விரித்து போகிற வான்புக்கு ஆள் இல்லை. நான் மாதிரி ஆகிடுச்சு என் கதை. ஸோ அதனால் இன்றைக்கி 10வது நாள் முன்னாடி சொன்னபடியே நான் முடிச்சிடுறேன் இன்றைக்கி. இப்போ பார்க்கலாம் 10வது நாள் கதையை என்னண்டு. கேட்காமலே அருள்மழை. கோபரட்டே என்ற மிகப்பெரிய ஜமீன்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். ஆனால் மகன் இல்லை. சுவாமி சம்பத்தரின் பக்தர். அவர் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்த போது அதை பற்றி சுவாமியிடம் கேட்டார். ஹரிவம்ச புராணத்தை கேள், உனக்கு மகன் பிறப்பான். ஹரிவம்சன்னு ஒரு புராணம் இருக்குது. அது கேட்டால் அவருக்கு புள்ள பிறக்கும்னு சொல்கிறார். இது வந்து பக்தாளுக்கும் ஒரு எஜுகேஷன். பையன் வேணுன்றவோ ஹரிவம்சத்தை படிக்கணும். சுவாமிகள் கூறியபடி செய்தவுடன் அவருக்கு சில நாட்களையே மகன் பிறந்தான். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒருமுறை க்ஷேத்ராடத்தின் போது அவர் அக்கல்கோட் வந்திருந்தார். சுவாமி சமர்த்தர் அங்கே பத்மத்தன் கோவிலுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். தூய பக்தியுடன் கோப்பரடே சுவாமியின் பாதத்தில் விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டு அழறார். அப்புறமா காஞ்ச துணியால் தொடக்கிறார் கைதை. அப்போ 7 கெட்டுப்போன பருப்பை கொடுக்குறார். 7 பருப்பை. இதை வச்சுக்கோ, ஜாக்கிரதையாக ஊர்பேசி செய்கின்றார், நற்காரியங்களாக செய்கின்றார். அவருக்கு இருந்த 7 விரோதிகளுக்கு கால்ரா நோய் வந்து 7 பேர் செத்து போயிடுறார் அவருக்கு. இதைத்தான் சுவாமி அவருக்கு கட்டுப்போன பருப்பு மூலம் உணர்த்தினார் என்பதை புரிந்து கொண்டார் அவர். சுவாமியின் பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களை அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள தேவையில்லை. எதுவும் கேட்காமலேயே தன் அருள்மறையை அனைவருக்கும் பொழிவார் என்று இந்த நிகழ்ச்சி உறுதிப்படுத்துகிறது. வறுமையால் துன்பப்பட்டிருந்த ஒருவர் அக்கல்கோட்டையில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அவர் பல மணி நேரங்களுக்கு பிறகு சுவாமி சமர்த்தருக்கு முன்னால் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார். ஒரு நாள் சுவாமி தாழ்த்தப்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்தார். அந்த பக்தர் சுவாமி இருக்கும் இடத்திற்கு சென்று கைகளை கூப்பிக்கொண்டு நின்று கொண்டே கவனித்தவர், இந்த எலும்பு தொண்டை எடுத்துன்னு போ அப்படின்றார். எலும்பை எப்படி தொடுவது என்று சந்தேகம் இருக்கு. ஆனால் சுவாமியின் ஆணையை மீறக்கூடாதல்லவா? அந்த சில எலும்பு துண்டுகளை தன் வேஷ்டியில் கட்டிக்கொண்டு அவற்றை தூரமாக வைத்துவிட்டு மீண்டும் சமத்தரிடம் வந்து கைகளை நின்றார். ஏன் நின்று கொண்டிருக்காய்? கடம்பு ஊருக்குன்னு சொல்லி திட்டி என்றார். வீட்டுக்கு வந்து பார்த்ததில் அந்த எலும்பு தொண்டுகள் எல்லாமே தங்கமாக மாறியிருந்தது. அவர் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பக்தரும் தனக்கு வேண்டியது கேட்கவில்லை. சுவாமிகளும் அவர் என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் பக்தர்களின் கவலை நிவர்த்தி ஆகிவிட்டது. அடுத்த 1 லட்சம் ரூபா சம்பளம் அந்த காலத்திலேயே. கணேஷ் பல்லால் முலேக்கர் நீதிமன்றத்தில் ஒரு சேவகனாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய சகோதரன் திடீர் இறந்து விட்டதால் அவருக்கு ஆட்சியருக்கு குமாஸ்தா வேலை கிடைத்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இவருடைய கையெழுத்து நேர்த்தியாக இல்லாத காரணத்தினால் ஆட்சியாளர் அவரை பணி நீக்கம் செய்தார். முந்தைய வேலையை பறிபோன நிலையில் கணேஷ் வேலை இல்லாமல் தவித்தார். அதிகாரிகளை கெஞ்சுவதை காட்டிலும் சமர்த்தரை சரணடையலாம் என்று வந்தார். அந்த சுவாமி வீதியில் தங்கியிருந்தார். சுவாமியின் தரிசனத்தை கண்டவுடன் கணேஷ் பரவசத்தை கண்ணீர் விட்டார். தத்தாத்திரேயர் சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டு சிறிது நேரத்திற்கு கண்ணீரால் பாத பூஜை செய்துவிட்டு திருப்தி அடைந்தார். நைவேத்தியம் சமைத்துக் கொண்டிருந்த போது சுவாமி காஸ்பாகில் கிணற்றுக்கு அருகில் அமைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மிகுந்த கோபத்துடன் இருந்தார். சேவர்கள் எவராலும் அவருக்கு அருகில் செல்ல முடியவில்லை. கோபத்தின் உக்கிரத்தில் அனைவரும் 100 அடிக்கு அப்பால் நின்று கொண்டிருந்தனர். எவரேனும் நெய்வேத்தியம் கொண்டு வந்தாலும் அவரை கெட்ட வார்த்தைகளாக வசைபாடி கொண்டிருந்தார். ஆனால் கணேஷ்
சென்றுவிட்டு மீண்டும் மதியம் வந்தபோது சாமி சாந்தமான மனநிலையில் இருந்தார். கணேஷ் தினமும் 4-5 முறை சாமிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார். இதுபோல சில நாட்களுக்கு தொடர்ந்தது. இருப்பினும் தேஜஸ்வியான ஆளுமை இருந்த சுவாமியை அவரால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சுவாமியின் சேவைகளில் ஒருவர் இவரை மறுநாள் ராமநவமி வரும்போது தயிர் கொண்டு வருமாறு கூறினார். அந்த சேவையரிடம், கணேஷ், நீங்கள் உபாயம் செய்ய வேண்டும். நாளை வரும்போது கண்டிப்பாக தயிரிடம் வருகிறேன். அவர் என்ன வேண்டும் என்ற கேட்டதற்கு, நான் வேலையை இழந்து விட்டேன், அதை பற்றி சாமியாரிடம் பேச வேண்டும் என்று கேட்டார். அந்த சேவகர் சாமியாரிடம் விண்ணப்பத்தவுடன் வேலை கிடைத்து விட்டது, போ என்றார். இதை கேட்டவுடன் மிகுந்த திருப்தி அடைந்த கணேஷ் ஊதியம் அவ்வளோன்னு கேட்குறார். அதற்கு சுவாமி 1,00,000 ரூபாய் போ அப்படின்றார். மனிதனுக்கு எவ்வளோ அருள் கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் கடவுளை கேள்விகளாக தொலைத்தெடுத்துக்கிறான். அவருக்கு ஆனந்தம்தான். கடவுளும் தன் குழந்தைகளுக்கு அள்ளி கொடுப்பதில்லை, இந்த குறையும் வைப்பதில்லையே. கணேஷ் முனேகர் கையில் இந்த பண இருப்புகள் தீர்ந்து கொண்டே இருந்தது. அவர் கனகாப்பூர் செல்வதற்காக கையில் சிறிது தொகையை மட்டும் வைத்திருந்தார். அதனால் அன்று அவர் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக சென்றபோது தேங்காய்க்கு பதிலாக 2 காய்ந்த பேரிச்சை பழங்களை எடுத்து போனார். தேங்காய் கொண்டு வான்றார் சுவாமிஜி. கையிருப்பு திரிந்து விட்டதே என்ற கவலையுடன் சுவாமிக்கு தேங்காய் படைத்தார். ஆனால் கனகாப்பூர் செல்லும் வழியில் அவருக்கு சுவாமியின் அருளால் 8 அணாக்கள் கிடைத்தன. அவர் பயணத்தையும் திருப்தியுடன் முடித்துக்கொண்டு அக்கல்கோட்டில் திரும்பியவுடன் அவருக்கு 15 ரூபாய் சம்பளத்தில் பணி மீண்டும் கிடைத்தது என்று தகவலை பெற்றார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் கூறி உண்மையாகிவிட்டது. சில மாதங்களுக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுத்து. அதனால் அக்கல்கோட்டுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் தினமும் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருந்தார். 5 வருடங்களில் அவர் தலைமை குமாஸ்தாவாகி அதே வருடத்தில் மாமலத்தாக ஆகிவிட்டார். ஸ்ரீ சுவாமி சமர்த்த கூறிய போது 1,00,000 ரூபாய் வேலை அவருக்கு கிடைத்துவிட்டது. மேலும் கணேஷ் வெல்லாலும் முலேக்க சுவாமியின் சமர்த்தனை சரித்திரத்தை அக்கல்கோட் நிவாசி ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய சரித்திரம் என்ற பெயரில் மராத்தியில் எழுதி புகழடைந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தனை பரம பக்தராக திகழ்ந்தார். ஒருவர் சுவாமி சமர்த்தனையை ஆசீர்வாதத்தை பெற்றால் அவருடைய வாழ்வில் எது வேண்டுமா நடக்கலாம். இந்த மாதங்கி பாலாஜி கூட நல்லதெல்லாம் நடக்கும், நான் கட்டாயம் உறுதியிட்டு சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ அழகாக எழுதியிருக்காத புத்தகத்தை. வைத்தியநாதன்ற டாப்பிக்கில் ஒன்று. சுவாமி சமர்த்தர் பல தீராத நோய்களை குணமாக்கியுள்ளார். ராமச்சந்திர கோரப்பா, மும்பை சேர்ந்த ராமச்சந்திர கோரப்பா என்ற பக்தர் காச நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். எவ்வளவோ முறைகளை வைத்திய முறைகள் சரியாக அவருக்கு. அவர் சுவாமி சமர்த்தரை பற்றி கேள்விப்பட்டு அக்கல்கோட்டை சென்றடைந்தார். அன்று சுவாமி காஸ்பாகியில் உள்ள ஆலமரத்தின் கீழ் கட்டிலில் சயன கோலத்தில் இருந்தார். சுவாமி சமர்த்தனை அதி அற்புதமான உருவத்தை கண்டவுடன் பாதங்களை வந்து அடராறவர். சுவாமி அழகாக திரித்து கொண்டே, இங்கே வா, என்னை அழைத்து இந்த தேங்காயை வைத்துக்கொள்ள என்று தேங்காயை கொடுத்தார். ராமச்சந்திர கோராபாவுக்கு அனைத்தும் மிகவும் வியப்பாக இருந்தது. என்ன அப்படியே திகழ்ப்படைந்து அமர்ந்திருக்கிறாய், ஒரு வீட்டுக்கு கிளம்பு என்றார். உங்களுக்கு அதுக்குள்ள சேபகரெல்லாம் சொல்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சி கிளம்புங்கன்றார். ராமச்சந்திர கோரப்பா சில நாட்கள் அக்கல்கோட்டை தங்கி வைத்து விட்டு சுவாமி சமர்த்தனின் லீலைகளை மனதார கண்டு கழித்து விட்டு சுவாமிகளுக்கு சேவைகள் செய்துவிட்டு அந்த ஊருக்கு திரும்பினார். சில நாட்கள் ராமச்சந்திர கோராப்பாவின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டது. பின்னர் நல்ல வேலையும் கிடைத்தது. சுவாமி சமர்த்தனின் மூலம் அவர் கொண்டு இந்த பக்தி பல மடங்காக பெரியது. ராமச்சந்திர கோரப்பா மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் சுவாமிகளை முறையிடவே இல்லை. இருப்பின் சுவாமி தெரிஞ்சுட்டே எல்லாம் பண்ணிட்டார். அவருக்கு கண்கோராலை குணப்படுத்துதல். ஒரு சமயம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தனை தரிசனத்திற்காக ஒரு பெண்மணி இருந்தார். அவள் சில நாட்களுக்காக கண் நோயாக அவதிப்பட்டிருந்தார். அப்போ கேட்கும்போது கண்மலியை குணப்படுத்த சொல்லும்போது எருமை மாட்டின் சிறுநீரை கண்ணில் எடுத்து ஊற்றிக்கோ அப்படின்றார். 3 நாள் ஊற்றினோடனே 4ஆம் நாள் சரியாயிடுது அவளுக்கு. பூனேவை சேர்ந்த ஜானகிபாய் என்ற கண்ணோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவள் பல வைத்திய முறைகளை கையாண்டும் பலனளிக்காத போது யானையின் சிறுநீரை கண்ணில் ஊற்றிக்கொண்டால் அவளுக்கு பார்வை கிடைக்கும். அதே மாதிரி பண்ணி அவளுக்கு சரியாயிடுது. அடுத்ததாக அக்கல்கோட் நிர்வாகியின் கண்ணெரிச்சலை குணப்படுத்து. அக்கல்கோட் அரசின் நிர்வாகத்தை கவனித்திருந்த ஸ்ரீ தினகர் ராவ் ஆனந்த் மிகுந்த எரிச்சலுடன் கூடிய கண் நோய் வந்ததனால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, கண் எரிச்சலுக்கு மருந்து போது யானையை சிறுநீரை சில 3 நாளுக்கு ஊற்றி வர்றார். அதே மாதிரி சரியாச்சு அவருக்கு. குஷ்டரோகத்தை குணப்படுத்துதல்.
குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட அடிவர் ஒருவர், பெயர் குறிப்பிடப்படவில்லை, சில நாட்கள் நாசிக்க தங்கியிருந்தார். பின்னர் பன்றிபுரம் வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். தன் நோய்க்கு குணமாக வரும்போது அக்கல்கோட்டுக்கு செல்லுங்க, நலம் பெறுமா யார சொல்கிற அசிரியாட்டம். சரி வரார். ஒரு நாள் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக ஒரு பிராமணர் வந்திருந்தார். என் பிராமணரே, அரமனைக்கு பின்னால் ஒரு சந்தன மரம் இருக்கிறது, அதிலிருந்து ஒரு கட்டையை எடுத்து கொண்டு வா என்று சொன்னார். அந்த கட்டையை வாங்கி ஸ்ரீ சுவாமி குஷ்ணரோகி அடியாரிடம் கொடுத்து, இந்த சந்தனத்தை எடுத்து உடல் முழுவதும் பூசி கொண்டு வா, இதன் மூலம் உன்னுடைய நெடுநாள் நோய் தீரணுன்றார். அதே மாதிரி சரியாயிடுது அவருக்கு. பாபுராவ் குல்கர்னி தொண்டையில் ஓட்டை. அக்கல்கோட்டுக்கு அருகில் இருக்கும் சோகாவ் என்ற ஊரில் வசித்த இந்த பாபுரா குல்கர்னிக்கு தொண்டையில் துவாரம் இருந்தது. தண்ணி குடிச்சா சாப்பிட்டா அது ஓட்ட வழியாக வந்துடுமா. அப்போ வந்து குடிச்சத்திர பாராயணம் மேற்கொண்டார். 7வது நாள் பாராயணத்தின் போது அவருக்கு காட்சி பிரத்யட்சமானது. கணபதியை வழிபடு என்று உத்தரவு வந்தது. அவர் அவ்வாறு சேர்ந்தா பார்த்து ஒரு நாள் பாம்பு வந்து அவர் உடலில் ஏறியது. அவர் பயந்து நடுங்கி கொண்ட போது கணபதி சிலை கீழே வந்து உடம்புறம் உடம்பு சரியாலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லையே. அப்போ நேரத்து சாமிகிட்ட உத்தரவு வருது, அபகங்கள் எழுதுட்டு எனக்கு பற்றி தெரியலையான்றார். நீ எழுதியா ஆனால் சொல்லும்போது 300-400 அபங்கங்கள் எழுதினார். இருந்திலும் அபங்கங்களின் கடைசி வரி முற்றுப்பெறாமல் இருந்தது. பாபுராவ் சாஹேப் கவலை கொண்டு பிரார்த்தனை செய்தவுடன் ஒரு கனவு தோன்றியது. அதில் நான் அக்கல்கோட்டையில் இருந்தபோது அவதரித்துள்ளேன். அங்கிட்டு சுவாமி சமர்த்தரிடம் பிரார்த்தனை செய்து தத்தாத்திரேய சொல்கிறார். அங்கே போய் பண்ணும்போது முடிஞ்சிடுது எல்லாமே. நாராயணதாசனுடைய மனைவியின் பிரசவம். நாராயணதாஸ் என்ற குஜராத்திய பிராமணர் பீட் என்ற நகரத்தில் வசித்து வந்தார். அவர் வீட்டுக்கு கஷேத்ராடம் செய்து கொள்ளும் ஒரு பாதசாரி பிராமணர் வந்தார். அவர்கள் இருவரும் துறவிகளை பற்றி பேசியிருக்கும் போது கலியுகத்தில் வந்து அக்கல்கோட் மகாராஜை பற்றி சொல்லியிருக்கார். நாராயணதாசனுடைய மனைவிக்கு பிரசவம் நெருங்கி கொண்டிருந்தது. அவளுக்கு பிரதம எடுக்க தொடங்கியது. பல மணி நேரம் ஆகிய பிரசவம் ஆகலை. சுவாமியை அவதூறாக பேசி தாதாபாரம் நடைபெற்றது என்று சொல்லி எண்ணிக்கொண்டார். உடனே சுவாமி சமர்த்தரிடம் மனதால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, சுவாமி, என்னை தயவு செய்து இந்த துன்பத்தில் காப்பாற்றுங்கள், நான் முழுமையாக உங்களை சரணடையேன் சொன்னார். நீ என்னை பிராமணரிடம் தவறாக பேசிவிட்டாய் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் யதியின் ஆடையை அணிந்து கொண்டு நாராயணதாஸுடைய வீட்டுக்கு வந்து சொல்கிறார். உடனே நாராயணதாஸ் சுவாமியின் பாதத்தில் விழுந்து வணங்கி, சுவாமி தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். என் மனைவி கடுமையான வலிய துன்பத்தை அனுபவிக்கிறார், அவனை காப்பாற்று பண்ணும்போது நீ அக்கோக்கோட் சென்று ருத்ராபிஷேகம் செய்து 1000 ரூபாய் செலவு செய்து பிராமணர் குழுமொழியை சொன்னார். என் மனைவி மாலைக்குள் பிரசவித்துவிட்டால் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார். அனைவரும் ஆச்சரியத்துக்கு இணங்க சுவாமி என் கருணையால் மனைவி மாலைக்குள்ள ஆண்மகவை பெற்றெடுத்தார். குழந்தைக்கு 5 மாதம் ஆனதும் நாராயணதாஸ் தன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி நாம் அக்கல்கோட்டுக்கு செல்ல வேண்டுமே என்று நினைவூட்டினார். இதை கேட்டவுடன் நாராயணதாஸுக்கு மனநிலை குழம்பி மனைவியை வசியப்பாடத் தொடங்கினார். தன் துணிகளை கிழித்து கொண்டு சாலைகளில் உருண்டு ஒழிந்தார். பிறகு அவருடைய மனைவியும் அன்னையும் மிகுந்த சிரமத்தில் அவரை எப்படியோ அக்கல்கோட்டுக்கு அழைத்து வந்தனர். அப்படி சுவாமி விருபாட்சி மோடியின் வீட்டில் இருந்ததாக நாராயணதாஸை கண்டவுடன், நீ பிடிவாதக்காரன் ஆகிவிட்டாயா, உனக்கு ஒன்றும் வேண்டுமா என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார். மூவரும் சுவாமிக்கு 4 மாதங்கள் தொடர்ந்து சேவை செய்தனர். ஒரு நாள் நாராயணதாஸ் குணமடைந்து வந்தார். பிறகு அவர் ருத்ராபிஷேகம் செய்துவிட்டு பிராமணர்களுக்கு உணவளித்தார். மாத்வாச்சாரியார் என்ற பிராமணர் பீமா நதி கரையில் அமைந்துள்ள ஷுரூர் என்ற ஊரில் வசித்து வந்தார். அவர் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டுக் கொண்டார்.
மேலும் அவருடைய மனைவி இறந்து விட்டதால் அதீதமான கவலையில் இருந்தார். அக்கல்கோட் வந்து சுவாமியை தரிசனம் செய்தார். நல்ல நேரம் விழிப்புடன் என்று கூறி ஆசிரித்து ஒரு தேங்காயை பிரசாதமாக அளித்தார் சுவாமிஜி. மகராஜ் அனைவரும் கிண்டல் செய்கின்றனர். நான் எப்படி இந்த வயதில் திருமணம் செய்து கொள்வது? எனக்கு 50 வயசுக்கு ஆகிவிட்டது. மேலும் 5000 ரூபாய் கடன் இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஸோ உடனே மத்வாச்சாரியா சுவாமியை சமர்த்தனை பாதங்களை விழுந்து அவருடைய உறவினர் வீட்டுக்கு சென்றடைந்தார். அவர் வந்து சேர்ந்த அதே நாளில் உறவினர் 2 மகள்களும் திருமணம் நடைபெற இருந்தது. இளைய மகளுடைய மணமகன் வந்து சேர்ந்து விட்டார். அந்த மூத்த மகளுக்கு சிக்கப்பட்ட மணமகன் எந்த காரணத்தினாலும் வரவில்லை. மூத்த மகளை வைத்துக்கொண்டு எப்படி இளைய மகளுக்கு கல்யாணம் செய்திருக்கும் போது இவர் மத்தியாச்சாரியாவுக்கு அந்த மூத்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது. ஸோ குழந்தை பிறந்து பேரம்பேத்தியோட வாழ்வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் சுவாமிஜி. ஸோ அவருடைய கடைசியில் வந்து இந்த தயாள குணம் அவருடைய இதெல்லாம் சொல்லிட்டு அவர் எப்படி சமாதியானார்ன்ற வரைக்கும் போட்டிருக்காதில்ல. கோராபா குல்கர்ணியின் மனைவியுடைய வயிற்றுவலி. அக்கல்கோட்டிலிருந்து மோராபா குல்கர்ணி என்ற பக்தி வசித்திருந்தார். அவருடைய வீட்டுக்கு சுவாமிஜி அடிக்கடி செல்வது வழக்கம். ஒரு நாள் சுவாமி அவருடைய வீட்டில் இருந்தபோது குல்கர்ணியின் மனைவிக்கு வயிற்று வலி தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து வேதனை அடைந்த மிகவும் அதிகமாக இருந்ததால் நள்ளிரவு நேரத்தில் அவர் தன் உயிரை மாற்றிக்கொள்ள நோக்கத்துடன் கிணத்தடிக்கு சென்றார். அப்போது மகராஜ் விழித்துக்கொண்டு, யார் கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் பார் என்று சேவரோடு கூறினார். இந்த நள்ளிரவு நேரத்தில் யார் உயிரை மாற்றிக்கொள்ள சேவர்கள் சொல்கிறார், நீங்கள் தயவுசெய்து நன்றாக உறங்குங்கள்னு சொன்னார். உங்கள் அனைவருக்கும் மிருக புத்தியாக உள்ளது. நான் கூறும் உண்மையை கவனிக்க மறிவில்லை. முட்டாள்களை திட்டுறார். இவரே ஓடுறார் பாவம் கிணத்தடிக்கு. அப்போ கிணத்துக்கு குதிப்பதற்கு தயாராக இருந்த அந்த பெண்மணியை பிடித்து கொண்டு வந்து சுவாமி சமர்த்தரிடம் ஒப்படைத்தனர். அனைவரும் மோராபாவின் மனைவியின் அறிந்து கொண்டனர். மோராபா சுவாமிகளின் பாதங்களை விழுந்து, மகராஜ், நீங்கள் தான் எங்களை பேரடைந்து காப்பாற்றி விட்டீர்கள், தயவுதை ரட்சிக்க வேண்டும் சொல்ல கேட்டுக்கொண்டார். சுவாமியின் அருளால் அந்த பெண்ணுடைய வயிற்றுபடி உத்தமாக குணமாகி அவளை காப்பாற்றப்படுறார். ஒரு சமயம் வந்து சுவாமி சமர்த்தர் வந்து மகா சமாதியிலே சோழப்பா என்னும் பரமபக்தன் தன்னுடைய இன்னுயிரை இணைத்த பிறகு சுவாமியின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. அவர் மெத்தையில் படுத்துறங்கதை தடுத்து கொண்டார். மெத்தை சுருட்டி மரக்கலையில் தொங்கப்படப்பட்டது. பக்தர்கள் ஆரத்தி எடுப்பதை தடுக்கும் வண்ணம் தன் கைகளை உயர்த்தி காட்டுவார். நெய் தீபங்களை பிடுங்கி வீசுவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக இருந்தாலும் மாயை அவரையும் விட்டு வைக்கவில்லை. தன் பரம பக்தனை பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத அவர் சோழப்பா நினைச்சே கவலைப்படுறார். ஒருமுறை சுவாமி ஷால்கர் கிராமத்தை சென்றிருந்தார். அங்கிருக்க மடந்த காட்டுக்குள் தங்கினார். இருப்பினும் மக்கள் கூட்டமாக வந்து அவர் தரிசனம் செய்ய வந்தனர். ஒரு நாள் சுவாமி ஹூக்காவை புகைத்துக் கொண்டிருந்தார். அப்போ பாசத்தோடு பாசப்பாவிடம் பாசப்பா, நான் வெகு தூரம் பயணிக்கப் போகிறேன், நீயே என்னோட வருகிறாயா, ஆனால் உயரத்துக்கு செல்ல வேண்டும் கேட்டவுடன் பாலப்பா சரி என்றான். சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டார். சுவாமி தான் வெகு தூரம் பயணிக்கப் போவதை பாலப்பாவிடம் சுசமாக வெளிப்படுத்தினார். ஷால்கார்ஜி சுவாமி அக்கல்கோடு வந்ததிலிருந்து ஜங்கமா மடத்துக்கு அழைத்து தங்கியிருக்க லிங்காய துறவியின் சமாதியில் தங்கியிருந்தார். ஒரு நாள் பாவ் டாக்கரிடம் 500 விரட்டைகள் கொண்டு வருமாறு சொல்லினார். அவர் ஜங்க மடத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மேல் அடுக்கி வைக்க வேண்டும் சொல்லினார். சுவாமியே அவற்றுள் தீமூட்டி ஹோமம் நிகழ்த்தினார். மேலும் 5 ஷேர் பேரிச்சம்பழம், பழங்கள் மற்றும் அரிசி, வெற்றையை பார்க்க தேங்காய் கொண்டு வரும் பக்தர்களிடம் கூறினார். நெய்யை அத்தீயில் ஊற்றும்படி கூறினார். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரியாமல் அனைவரும் வேப்பில் ஆழ்ந்தனர். அடுத்த நாள் காலையில் சாம்பலை சுத்தப்படுத்தும்படி சாமி ஆணையிட்டார். அப்போது லிங்கத்தை சுற்றி இருக்கும் தரை பிளவுபட்டிருந்தது. ஆனால் லிங்கத்திற்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படவில்லை. இந்த சிவலிங்கத்தை சுற்றிருக்கும் தரைபாகம் பிளவிட்டது போல் சாமியின் சூழ சரீரம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அந்த சிவலிங்கத்தை எப்போது பிரகாசத்தில் திகழ்வார் என்பதை அல்லவா இந்த நிகழ்ச்சியை எடுத்துரைக்கிறது.
சுவாமி சமர்த்தர் நாகன்கள்ளி என்ற கிராமத்துக்கு சென்றிருந்தார். அங்கிருந்து கிளம்பும்போது இதுவே இந்த கிராமத்தை விடுவது கடைசி முறை என்று கூறினார். பொதுவாக சுவாமியை பஜனைகள் பாடமாட்டார், ஆனால் பஜனைகள் கலந்து கொள்வார். அப்படி இருக்க அந்த முறை ஒரு பஜனை பாடலை பாடினார். சிவகர சங்கர நமாமி சங்கர சிவசங்கர சம்போ ஹே கிரிஜாபதி பவானி சங்கர சிவசங்கர சம்போன்ற பஜனை பாடல் கிராமத்து வாசிகள் அனைவரும் பாடினர். ஒருமுறை ஸ்ரீ சுவாமிகள் கூழாங்கற்களை எடுத்து சூபி போல உருவாக்கினார். இதை கண்டு அவனை என்ன முன்னறிவிப்பான் யோசித்தனர். சுவாமி தங்களை விட்டு சென்று விடுவாரோ என்று பயந்தனர். பக்தர்கள் மனம் இது கூட வருத்தத்தில் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதை தாயுள்ளம் கொண்ட சுவாமி அவர்கள் இது போன்ற பலவிதமான முன்னெடுப்புகள் மூலம் தயார்படுத்தினார். 1878 மாதம் வருஷம் சைத்திர மாதம் கிருஷ்ணபட்ச திரையோதசி என்று தத்தாத்திரேய கபேதாரி வீட்டிலிருந்து அடுத்த நாள் சுவாமி சமத்திற்கு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் குறைவதற்காக சுடையே தெரியவில்லை. உடலில் நிலைமை மோசமாகிக் கொண்டே போனது. உணவு எடுத்துக்கூட நிறுத்தி கொண்டார். சகரம் லோக்கண்டே என் சேவகர் சுவாமிக்கு பிடித்தமான இடமான வடபிருஷத்துக்கு அருகில் பல்லக்கில் வைத்து அழைத்து சென்றார். காய்ச்சல் அதிகமாக இருந்தாலும் சுவாமி தன் தினசரி வேலைகளை ஸ்நானம் செய்யப்பட்டவர்களை எந்த தடங்கள் கத்தினார். மகராஜ், இங்கே எப்போது குணப்பட்டவர்கள் கேட்குறா அவட்ட. உன் அப்பனுடைய நாடியை சோதித்துக்கொள், நான் உயிரிழந்தால் உன் அப்பனுக்கு எதுவும் ஆகிவிடாது என்று கூறுவார். இந்த மாதிரிலாம் ஆகி பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டு சிறிது அளவு சாதமும் தண்ணீரும் சாமி எடுத்துக்கொண்டார். பாலப்பாத்து தாம்பூலத்தையும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய முகம் மேலும் பிரகாசம் அடைந்தது. தெய்வீக ஒளி இந்த இடம் முழுவதும் பரவியது. நான் இருக்கிறேன் என்று அனைவருக்கும் நம்பிக்கை கூட்ட வண்ணம் தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். சூரியன் இன்னும் சில நிமிடங்களை அஸ்தமனம் ஆகிய போகிறது. அந்த மாதிரி இருக்கும்போது மீனராசி சனி இப்போது இருக்கும் இடம் புனிதமானது. இந்த நேரத்தில் அனைவருக்கும் தானம் அளியுங்கள் இது சுவாமி கூறியவுடன், சுவாமி ஏதாவது தானம் அளிக்கிறீர்களா என்ற ஒரு பக்தர் கேட்டார். என்னிடம் இப்போது என்ன இருக்கிறது? வெறும் கௌபியனை மட்டுமே, அதையும் நான் விரைவில் துறக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்போ ராமசாஸ்திரி எடுத்து 350 ரூபாய் மதிப்புள்ள சால்வை சுவாமியிடம் இருந்தது. அது அவரிடம் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்னொரு பக்தர், சுவாமி குளிர் முகமாக அதிகமாக இருக்கிறது, நாம் உள்ளே செல்வோம் சொன்னார். நாம் இந்த மரத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என்று ஆலமரத்தை சுட்டி காட்டினார். மகாராணி சுவாமியின் தரிசனத்துக்கு வந்திருந்தார். ஸ்ரீ சுவாமி உற்சாகத்துடன் காணப்பட்டதே அவருக்கு சிறிது நம்பிக்கை ஏற்பட்டது. மாலை மணி 4 எட்டியது. அந்த நிமிடமும் நெருங்கி கொண்டே வந்தது. சுவாமி ஒரு சேவகரை தலையணை விட்டு கொண்டு விடுமாறு கூறினார். சிலர் பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டார் என்றும் கூறுகின்றனர். அது சாய்ந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்ட சுவாமி மருத்துவரை செக் பண்ணி பார்த்து சோதித்து பார்த்து வச்சனர். உயிர் மாய பிரிந்து விட்டதில் உறுதிப்படுத்தினார். அழுகை சத்தம் விண்ணை பிளந்தது. அனைவரும் தங்கள் மார்பின் தலையை அடித்துக் கொண்டு எழுதினர். அனன்யா சிந்தந்தோ மாம் ஏ ஜன பரிபாசதே தேஷா மித்யாபியுக்தம் யோகக்ஷேம மகாமியகம் இந்த ஸ்லோகத்தை கூறி தன்னை மட்டுமே தியானிக்க ஒருவருக்கு அவனுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் என்று சுவாமி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சாமி அவதாரத்தை முடிச்சு கொண்டார்ந்து விஷயம் காட்டு தீபல அநேக கோடி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ் அக்கல்கோட் சுவாமி சமத்தருக்கு வெற்றி உண்டாகட்டும், அக்கல்கோட் சுவாமி சமத்தருக்கு வெற்றி உண்டாகட்டும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அவருக்கு அழிவே இல்லை. அவர் அவெல்லாம் குருமண்டலத்திலிருந்து நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இந்த எண்ணங்கள் நமக்கு உதிக்கணும். தயவுசெய்து எப்பயா டைம் கிடைக்கும்போது இந்த புக்கு வாங்கி பாருங்க. மாதங்கி பாலாஜி எழுந்து ரொம்ப அற்புதமான புத்தகம். அது தமிழாக்கம் பண்ணியிருக்கா. போல் நல்ல நல்ல பிரிண்டிங்கெல்லாம் அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு கிரகத்தில் இருக்க வேண்டிய புத்தகம் அது. ஸோ தத்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவன் கட்டாயம் படிக்கணும். அது நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.